வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவு, இந்த கிளாஸ் அளவு நான் எடுத்திருக்கேன் எல்லாத்துக்குமே. இதில் என்னென்னா 1.5 கிளாஸ் இட்லி அரிசி, 1/2 கிளாஸ் பச்சரிசி, 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1/2 கிளாஸ் பருப்பு. ஸோ இது இந்த மாவுக்கான ப்ரொப்போர்ஷன். ஸோ எல்லாத்தையும் நான் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்சு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் ஊற வச்சிடலாம், தனித்தனியாக ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், 1.5 கிளாஸ் இட்லி அரிசி, 1/2 கிளாஸ் பச்சரிசி, 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1/2 கிளாஸ் பருப்பு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு கழுவிட்டு ஒரு 3 to 4 hours ஊற வைங்க. ஏன்னா மாவு ஊறினாதான் நல்லா அரைச்சா நல்லா வரும். ஸோ இந்த மாவை அரைச்சிட்டு இது கூட நம்ம என்னென்ன போட போறோம்னா, இந்த மாவை அரைக்கும் போதே ஆக்சுவலி நீங்கள் பூண்டும் காஞ்ச மிளகா சோம்பு போட்டு அரைக்கணும். ஸோ இதுக்கு பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு, 10 காஞ்ச மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. ஸோ இந்த கடலைப்பருப்பு, பச்சரிசி, இட்லி அரிசி, பருப்பு இது எல்லாத்துக்கூடையும் இந்த பூண்டு, காஞ்ச மிளகா, சோம்பு இது மூணுத்தையும் போட்டு அரைச்சிடணும். இந்த மாவை அரைச்சிட்டு இது கூட நம்ம என்ன மிக்ஸ் பண்ண போறோம்னா, வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். கருவேப்பிலை வேணும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, மாவு நம்ம அரைச்சிட்டோம். கன்சிஸ்டன்சி பாருங்க, மாவு கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். ரொம்ப மழை, அதாவது ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது. இட்லி மாவு மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறப்பு இருக்கணும் அடைக்கி. இதில் நம்ம இப்போ சால்ட் ஆட் பண்ணணும். அடுத்தது மஞ்சத்தூள், பெருங்காயம். இப்போ ஆனியன்ஸ் அண்ட் கருவேப்பிலை. இப்போ இது கூட நீங்க என்ன பண்ணலாம்னா, தேங்காய், அதாவது சில பேர் டயபெட்டிக் பேஷண்ட், தேங்காய் எடுக்காதவங்க தேவையில்லை, தேங்காய் போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனா தேங்காய் ஆட் பண்ணா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். நான் கொஞ்சம் தேங்காய் திருவி அதுல ஆட் பண்றேன். நீங்க திருவல் போடுறதுனாலும் போடலாம், இல்லைனாலும் குட்டி குட்டி பீசஸாவும் வெட்டி போட்டுக்கலாம். இல்ல தேங்காய் வேணாம் அப்படின்றவங்க வெறும் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டா போதும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட அடை மாவு. இப்போ ஒரு தோசைக்கல், ஒரு தவாவை சுட வச்சுட்டு நம்ம ஊற்றி எடுக்க வேண்டியது. இப்போ நம்ம ஒரு தவா போட்டுக்கலாம். இதில் நம்ம அடையை இது உங்களுக்கு தோசை மாதிரி வராது, கொஞ்சம் திக்காக வரும். கொஞ்சம் கல் தோசை மாதிரி ஊற்றணும். இல்லை ரொம்ப மெலிசா வேணுன்றவங்க மெலிசாவும் ஊற்றிக்கலாம். இது ஆஸ் யூஷுவல் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டு அது தோசை மாதிரியே தான் எடுக்கணும். பட் ஆனால் கொஞ்சம் நல்லா வேகணும். ஏன்னா அடமா கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால தோசை மாதிரி கிறிஸ்பியா வராது. ஸோ ஓகே, நம்மளோட அடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நான் கொத்தமல்லி சட்னியோடையும் சாப்பிடலாம். இல்லை சில பேர் வெல்லமும் பட்டரும் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இதுவும் நல்லா இருக்கும். இந்த காம்பினேஷன் அடைய ஒரு பீஸ் எடுத்துட்டு பட்டர்ல தொட்டு வெல்லத்தை தொட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இல்லைனா யூ கேன் யூஸ் எனி சட்னி வாட் எவர் யூ லைக். பட் நான் கொத்தமல்லி சட்னி பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம ஒன் வாய்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.